முருகனே துணை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆன்மீகம் சாட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், வளர்பிறையில் நீர் பொங்கியும் தேய்பிறையில் குறையும் அதிசய கிணறு கொண்ட திருமாந்துறை அச்சயநாத சுவாமி கோயிலை பற்றி பார்க்கலாம். நீர் பொங்கி குறையும் அதிசய சந்திர கிணறு, குளித்தால் எல்லா நோய்களும் பறந்துவிடும். திருமாந்துறை அச்சயநாத சுவாமி திருக்கோயிலின் வரலாறு, புராணக்கதை இங்கு பார்க்கலாம். நீர் பொங்கி குறையும் அதிசய சந்திர கிணறு, குளித்தால் எல்லா நோயிலும் பறந்துவிடுமாம். திருமாந்துறை அச்சயநாத சுவாமி திருக்கோயிலின் வரலாறு புராணக்கதையை பார்க்கலாம். என்னவென்று திருமாந்துறை அச்சயநாத சுவாமி கோயில் தகவலை பற்றி பார்ப்போம். மூலவர் அச்சயநாத சுவாமி, தாயார் லோகநாயகி அம்பாள். சிறப்பு திருவிழாக்கள்: வைகாசி விசாக திருவிழா. பழமை 12ஆம் நூற்றாண்டு. அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் திருமாந்துறை. தல சிறப்புகள்: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைந்து உள்ளது திருமாந்துறை யோகநாயகி அம்பாள் சமேத அச்சயநாத சுவாமி திருக்கோயில். இங்குள்ள சந்திர கிணறு தீர்த்தத்தில் குளித்து காலமாமுனிவரும் நவகிரகங்களும் ரோக நிவர்த்தி அடைந்ததாக புராணக்கதை தெரிவிக்கிறது. இந்த சந்திர கிணறு வளர்பிறையில் பொங்குவது, தேய்பிறையில் கிணறு நீர் குறையும் அதிசய நிகழ்வு இங்கு நடக்கிறது. கோயிலின் அமைப்பு: இந்த கோயிலின் மூலவராக அச்சயநாத சுவாமி, லோகநாயகி அம்பாள் அருள் பாலிக்கின்றனர். மேலும் விநாயகர், முருகன், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, நால்வர், மாரியம்மன், அர்த்தர் உபசன்னதிகளும் உள்ளன. மேலும் இந்த கோயிலுக்குள் ஒரு குளமும் உள்ளது. கோயில் 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கொண்டுள்ளது. இந்த கோயில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கோயிலை பரம்பரையாக அறக்காவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. கோயில் வரலாறு என்னவென்று பார்ப்போம். கோயில் வரலாறு: கும்பகோணம் திருமாந்துறையில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ லோகநாயகி சமேத ஸ்ரீ அச்சயநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. செம்பியன் மாதேவியரால் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்யப்பட்டது. திருவாடுதுறை ஆதனைக்கு இந்த கோயில் சொந்தமானது. தலப்புராணம் நட்சத்திர கோயில். தலப்புராணம் நட்சத்திர கோயில் விருச்சக ராசியில் வரும் ரோகிணி நட்சத்திரருக்கும் விருச்சக ராசியருக்கும் உரிய பரிகார ஸ்தலமாகும். முன்னொரு காலத்தில் காலமாக முனிவருக்கும் நவகிரகங்களுக்கும் தொழுநோய் ஏற்பட்டது. அதிலிருந்து குணமடைய சிவபெருமானை வேண்டினார். அவர் கூறிய அறிவுரைப்படி திருமாந்துறை வெள்ளருக்கு காட்டில் பூஜை செய்து இந்த கோவிலில் அமைந்துள்ள சந்திர கிணறு தீர்த்தத்தில் 15 தினங்கள் நீராடி தங்கள் உடல் ரோகத்திலிருந்து விடுபட்டு மனக்குறையை தீர்த்து கொண்டனர். இதன் காரணமாக இந்த கோயில் ரோகிணி நட்சத்திரத்தினருக்கு உரிய கோயிலாக பார்க்கப்படுகிறது. சூரியனார் கோயில். இந்த கோயில் அமைந்துள்ள அரை கிலோமீட்டர் தொலைவில் சூரியனார் கோயில் அமைந்து உள்ளது. காலமாமுனிவரும் நவகிரகங்களும் இந்த சூரியனார் கோயிலில் தங்கியிருந்து திருமாந்துறை ஸ்ரீ அச்சயநாதரை தரிசித்து தங்களின் உடல் ரோகத்திலிருந்து நீங்கியதாக புராணங்கள் சொல்கின்றன. இதன் காரணமாக தற்போதும் திருமாந்துறை ஸ்ரீ அச்சயநாதரை தரிசித்த பின்னரே சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது. சந்திரக்கிணறு அதிசயம். சந்திரக்கிணறு அதிசயமா? இந்த கோயிலுக்குள் அரை சந்திர, அதாவது பிறை வடிவில் சந்திர தீர்த்த கிணறு அமைந்து உள்ளது. இந்த கிணற்றில் வளர்பிறை நாட்களில் தண்ணீர் அதிகரிப்பதும் தேய்பிறை நாட்களில் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதுமான அதிசயம் பல காலமாக நடைபெற்று வருகிறது. வருடம் ஒரு முறை பொங்கும் அதிசய கிணறு. பொங்கிய சந்திர கிணறு வளர்பிறையில் பொங்குவதும் தேய்பிறையில் குறைவதும் சாதாரணம். அந்த வகையில் அமாவாசை தினத்தில் கிணற்றில் குறைந்த அளவு நீர் இருப்பது வழக்கம். ஆனால் ஆச்சரியமூட்டும் விதமாக கடந்த 2018 டிசம்பர் 6ஆம் தேதி அமாவாசை தினத்தில் திடீரென குறைந்த அளவு நீர் காணப்பட வேண்டிய கிணற்றில் நீர் பொங்கி வந்தது.
கங்கையே அச்சயநாதரை தரிசிக்க பொதுவாக நீர் அதிகரிக்கும் நாளில், வராமல் மிக குறைவாக இருக்க வேண்டிய நாளில் பொங்கி வந்து அன்றைய தினம் கோயில் முழுவதும் நீரால் சூழ்ந்தது. சந்திர தீர்த்தம். இதனை அறிந்த உள்ளூர் மக்கள் சுற்றியுள்ள ஊரைச் சேர்ந்த பக்தர்கள் கோயிலுக்கு குவிந்து நீராடினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடியும் நீர் குறையாமல் பொங்கிக் கொண்டேதான் இருந்தது என்றால் எல்லாம் ஈசனின் செயல் என்பது உண்மைதான். இதனை கேள்விப்பட்ட திருவாடுதுறை ஆதினகர்தர் சந்திர தீர்த்தத்தால் நீராடி அச்சயநாதரை வழிபாடு நடத்தினார். இதுபோல் ஒவ்வொரு வருடமும் சந்திர தீர்த்தம் பொங்கி வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுதான் அச்சயநாதர் கோயிலின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.